குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமஹ. குருதாம் பிரம்மா, குருதாம் விஷ்ணு, குருவே மகேஸ்வரர், குருதாம் பரபிரம்மன். அந்த குருக்கு சரிசமமா இருக்கிறது அப்பதான் உங்களை நான் வணங்குறேன்ப்பா. எனக்கு தெரியும்பா நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு. ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் நடுவில் இந்த சண்டை முடியாம போனாலும், ஒருவேளை நான் உங்க மனசுல மறுபடியும் இடம் பிடிக்க முடியலனாலும், ஆனா என்னைக்கும் என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க தான் என்னைக்கும் என்னுடைய மானசீக குரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. குரு பௌர்ணமி வருஷம் வருஷம் தான் வரும். ஆனா இந்த மாதிரி மொத்த குடும்பமும் சேர்ந்து கும்பிடுறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சொல்லப்போனா நாங்களும் இந்த வீட்டில் நிறைய புது புது விஷயங்களை பார்க்குறோம். அதுவும் நீங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காமெடி நடந்துட்டு இருக்கு. சரி. இல்ல 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 போதும் 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 சொல்லுங்களா. அட போதுமா, போதும் போதும். நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருடா. குரு பௌர்ணமியில யாருக்கெல்லாம் குருவோட முழு ஆசீர்வாதம் கிடைக்க தெரியுமா? யாரு செஞ்ச தப்புக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து இனிமே குரு மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ண மாட்டேன்னு அவங்க சபதம் எடுக்கணும். அட ஏமா நிக்கிற? வா வா. நான் இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. நான் குலாப் மாளிகையில் வேலை செய்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கேன்ப்பா. ஆனால் ஒன்று உறுதி, என்னைக்கு இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. மாமா, நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கி. ஏன்னா மாமா ரூபத்துல எனக்கு குரு கிடைச்சிருக்காரு. நல்லா இருக்கணும். இந்த வாங்கிக்கோமா. இந்தாமா. எனக்கு அது இந்த பிரசாதத்தை யாருக்கு கொண்டு போய் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். யாருக்கு குரு சிஷ்யனோட உண்மையான பாரம்பரியம் தெரியுதோ அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். உன்னோட அண்ணன் ஒரு காலத்துல என் சிஷ்யனா இருந்தான். ஆனா அவன் தப்பான வழியில போய் ஏற்கனவே இந்த உறவை அசிங்கப்படுத்திட்டான். அதனால இந்த பிரசாதத்தை வாங்குற தகுதி அவனுக்கு இல்லை. சூரஜ்க்கும் மாமாக்கும் இடையில அப்படி என்ன நடந்திருக்கு? அவரு சூரஜ வெறுக்க காரணம் என்ன? அப்பா, இன்னைக்கு பூஜைக்காக நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோங்க. அருமை அருமை அருமை. அண்ணி, பசங்க இப்ப உண்மையிலே வளர்ந்துட்டாங்க. வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறுது இல்ல?
அழகா இருக்கு. நீங்க உண்மையிலேயே அழகா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா? அட என்ன இப்படி பேசுற? இங்க பாருமா, பசங்க இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாக்காக மண்ணே கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கம் தான். நீ எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்திருக்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தப்பா, அந்த கிஃப்ட்ல என் பங்கும் இருக்கு. நீங்க 2 பேரும் வாங்கி கொடுத்ததா நினைச்சு நான் போட்டுட்டு போறேன். ஏ நடிப்பழகி, இங்க வா. சொல்லுங்க அத்தை. வலிக்குது வலிக்குது வலிக்குது. உனக்கு கைய பிடிச்சு அவ்வளவு விஷயம் நான் கத்து கொடுத்திருக்கேன். இன்னைக்கு குரு பூர்ணிமா, அதுவும் ஏதாவது gift கொடுக்கணும்னு உனக்கு தோணல? அது 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 அத்தை, அது எதுக்கு அத்தை? ஏதாவது gift பெரிய gift-ஆ கொடுக்கணும்னு தோணுச்சு. அது என்னன்னா கடையோட ரெனோவேஷன் போயிட்டு இருக்குல்ல, அதான் காசே இல்ல அத்தை. அடேங்கப்பா, பாருடா. என்னம்மா இது? சின்ன gift என் சார்பா குரு பௌர்ணமிக்கு. ஓ, இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கைய பத்தி சில விஷயம் தெரியும். ஆனா உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு பெருசா பிடிக்காம போனாலும் எனக்கு நீங்க நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்கீங்க. அத்த பாத்தீங்களா எப்படி எல்லார் முன்னாடியும் மாமாவுக்கு ஐஸ் வச்சு பேசுறா, அதுவும் உங்க முன்னாடியே. அத்தை, இந்த கிஃப்டை நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன்.